இந்த இறால் தலை இருக்குது தானே, அது வந்து நல்லா இருக்கும். அந்த சொதியை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. இது சும்மா யூடியூப்புக்காக போடுறதில்லை, இது நான் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக செய்கிற பொருள்களைத்தான் நான் போடுறேன். அதால் நீங்கள் நம்பி இதை பயப்படாமல் செய்து சாப்பிட்டு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த கூட அவியக்களே அதெல்லாம் அதிൻ്റെ மணங்கள் வாசம் எல்லாம் போய்டும். இது அவ்வளோ வாசமும் அவ்வளோ டேஸ்ட்டுமே இருக்குது. அதால் நீங்கள் இந்த மூஞ்சி சொதியை வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பத்துக்கு குரக்கன் மாவை கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வேறு மாவை கலவுங்க. அவ்வளோதான் வேலை. குரக்கன் மாவில் இடியப்பம் புளிய போகிறோம். இது இந்த இறால் தலையில் சொதி வைக்க போகிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, தக்காளி பழம், அதோடு இந்த பழம் மூஞ்சியை இதுக்க போட்டு குத்தி தான் நசிச்சு இப்படியே பச்சையாகி பழ விடணும். நல்லா நசிக்கணும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்படி நல்லா கடைஞ்சிட்டு கணக்க கொதிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த வேலை. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் இருந்தாலும் சரி, பவுடர் இருந்தாலும் சரி, அவ்வளோதான். ஒரு கொதி, அதோட தேசிக்காய் புளியும் மிளகும் குத்தி இதுக்கு போடுறோம். அவ்வளோதான் வேலை. கணக்காக அவியக்கூடாது. விஷயம் முடிஞ்சு. அவ்வளோதான். கணக்காக அவியக்கூடாது. உள்ளி மிளகு இதை போட்டு இனி ஒரு பாதி தேசிக்காய் புளி அவ்வளோதான் போடுறது. அதோட வேலை சரி. குரக்கன்மா இடியப்பம் அதோட கொஞ்சம் சொறு மாதிரி தான் இருக்கும். அதால் நீங்கள் விரும்பினா அரைப்பணி கோதுமை மாலை, அரைப்பணி அரிசி மா கலந்து இடியப்பத்தை புளியுங்கோ. இது எனக்கு விருப்பம் இல்லாததில் நான் குரக்கன். பதத்துக்கும் அது நல்லது. கோதுமை மா கொஞ்சம் அல்ல அரிசி மா கொஞ்சம் போட்டால் சரி. அளவான உப்பெல்லாம் போட்டு குழையுங்கோ. இது வந்து அந்த தலையில் கசக்கிட்டு ஒரு சொதி. இது இறால் பிரட்டல். இப்போ இது போடும்போது நாளைக்கு நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு தான் போடுவேன் இட்டலி. அப்போ திருப்பி இருக்கா கேட்டிருக்கணும். அதால் நாளைக்கு நீங்கள் சோட்டுன்றதில் அமர்த்துங்கோ. இது வீடியோண்டா அது ஷார்ட் வீடியோவும் இருக்குது, 10 நிமிஷத்து வீடியோவும் இருக்குது. அதால் நீங்கள் ஷார்ட் வீடியோவே அமர்த்தினீங்க இட்டலி வடிவாக பார்ப்பீங்க. வடித்து வச்சிருக்கு. நாளைக்கு அவிச்சிட்டு காட்டுறேன். ஓகே.